بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்து கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். சகோதரர்களே, லைஸ கஸ்துல் மதீனா வஸ்ஸலாமு அலன் நபி மின் வாஜிபாத்தில் ஹஜ் வலா முஸ்தஹப்பாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக மதினாவை நாடுவதோ நபிகளார் மீது சலாம் கூறுவதோ லைசத் மின் வாஜிபாத்தில் ஹஜ்ஜுடைய கடமை என்றும் உள்ளதல்ல. ஒலா முஸ்தஹப்பாத்துஹு, ஹஜ்ஜுடைய முஸ்தஹப்பாத்தான உபரியான ஒரு வணக்கமாகவும் இல்லை. அப்படி என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கபரை தரிசிப்பது லைசத் வாஜிபத்தன் வலா ஷரத்தன் ஃபில் ஹஜ்ஜுக்கு செல்வோர்கள் மக்காவிலே ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பிறகு மதினா சென்று நபிகளாருடைய கபரை தரிசிப்பது ஹஜ்ஜின் கடமையும் அல்ல, நிபந்தனையும் அல்ல. ஏனென்றால் சில அறிவற்ற பாமர மக்கள் எண்ணுவதைப் போல அதை அவர்கள் ஷரத்தாக, வாஜிபாக, கட்டாய கடமையாக கருதுகின்றார்கள். ஹஜ்ஜி சென்ற ஒருவர் நபிகளாருடைய கபரை தரிசிப்பது வாஜிபாக அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் அது மார்க்கத்தில் அவ்வாறு சொல்லப்படவில்லை. யாராவது கூறினால், ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறதே, மன் ஹஜ்ஜ ஹஜ்ஜத்தல் இஸ்லாம், யார் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி வசார கப்ரி, எனது கபரை தரிசித்து வகஸா கஸ்வத்தன், யுத்தத்திலே கலந்து கொண்டு வசல்லா அலைய, என் மீது ஸலவாத்து கூறினால் ஃபி பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியிலே என் மீது ஸலவாத்து கூறினால் லம் யஸல்ஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல் ஃபீ மஃப்தரல் அலைஹி என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை பற்றி ஹதீஸுக்களை விமர்சகர்கள், நுக்காதுகள் கூறுனபோது சொன்னார்கள், ஹதீஸுன் லஈஃபுன், அது பலீனமானது, லா யுஹ்தஜ்ஜு பிஹி, அதை ஆதாரம் பிடிக்கப்படவும் மாட்டாது, அது நிராகரிக்கப்பட்டது, அறிவிப்பாட தொடர் விழுந்ததொரு ஹதீஸாக இருக்கின்றது. சகோதரர்களே, இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, மன் ஹஜ்ஜல் பைத்த ஃபலம் யஸுர்னி ஃபகத் ஜஃபானி, யார் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றி என்னை தரிசிக்கவில்லையோ அவன் என்னிலிருந்து தூரமாகிவிட்டான் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஹதீதுக்களை அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள், லம் யர்விஹி அஹது மின் அஹ்ல் இல்ம் பில் ஹதீஸ், இந்த ஹதீஸை ஹதீதுக்களை அறிஞர்கள் ஒருவருமே அறிவிக்கவில்லை. அன்றி பல் ஹுவ மௌலூன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் மீது இட்டுக்கட்டப்பட்டது ஒரு ஹதீஸாக இருக்கும், புனைந்து கூறப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும். அந்த ஹதீஸுடைய கருத்து முகாலிஃபுல் இஜ்மா, யோகபித்த முடிவுக்கு முரண்பாடானதாக இருக்கும். ஃபைன்ன ஜஃபா ரசூல் மில் கபாயிர், நபிகளாரிலிருந்து தூரமாகுவது பெரும்பாவத்தின் உள்ளதாக இருக்கும். பல் அன்றி பல் ஹுவ குஃப்ருன் வ நிஃபாக்குன், அது குஃப்ரும் நிஃபாக் நயவஞ்சகத்தனமுமா இருக்கும். ஆக யஜிபு அன் யகூன அஹப்ப இலைனா மின் அஹலினா வ அம்வாலினா, அன்றி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தினரை விட, எங்களுடைய சொத்துக்கள் பணங்களை விட மிக விருப்பத்துக்குரியவராக இருப்பது, நேசத்துக்குரியவராக இருப்பது வாஜிபாகும், கடமையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதைப் போல, வலதி நஃப்ஸி பியதிஹி, ஆத்மா எவன் கையில் இருக்கின்றது அவன் மீது சத்தியமாக, லா யுமின் அஹதுக்கும், உங்கள் ஒருவர்
உண்மையான ஈமான்தாரியாக மாட்டார். ஹத்தா கூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன், அவனுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, அனைத்து மனிதர்களையும் விட அவன் அளவிலே அல்லாஹ்வுடைய தூதர் மிக நேசமானவராக ஆகும் வரை உங்கள் ஒருவர் உண்மையான விசுவாசியாக முடியாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜியாரத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய கபரை தரிசிப்பது ஃபலைஸத் வாஜிபத்தன் பித்திஃபாக்கில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய யோகோபித்த முடிவு கொண்டு அது கடமையானது ஒன்றல்ல. பல் அன்றி லைஸ ஃபீஹா அம்ருன் ஃபில் கிதாப் வலா ஃபி சுன்னா, குர்ஆனிலேயோ ஹதீஸ்லேயோ எந்த ஒரு கட்டளையும் வரவில்லை. இன்னமல் அம்ருல் மௌஜூத் ஃபில் கிதாப் வ சுன்னா, குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கின்ற கட்டளையாகிறது அஸ்ஸலாத்து அலைஹி வ தஸ்லீமு, நபிகளார் மீது ஸலவாத்து கூறுவதும் சலாம் கூறுவதுமாயிருக்கும். ஆகவே ஃபஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. மேலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொள்கையை சரியாக விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆஹிர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.